கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 47வது நாள். காலையில மழை பெஞ்சதுனால கிரவுண்டில் ஒரே தண்ணியாக இருந்துச்சு. அதனால் பசங்களை இன்னைக்கு ரோட்டில் ரன்னிங் ஓட விட்டாச்சு. ரன்னிங் முடிச்சுட்டு வந்து அப்படியே இன்னைக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கு எக்ஸாம் லீவ் முடிஞ்சு ஒரு 9 நாள் லீவ் இருக்குது. அதனால் இந்த 9 நாளில் ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட போகிறேன். இந்த 9 நாளும் காலையும் மாலையும் ரெகுலராக ப்ராக்டிஸ் இருக்கும். பசங்களுக்கு என்னால் முடிஞ்சது பயிறு, முட்டை, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன். கபடி விளையாடுற ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த எக்ஸாம் லீவை கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. நீங்கள் பசங்களாக சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக காலையில் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்துலேயே ஏதாவது கபடி கிளப் இருந்தால் அங்கே போய் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக வீட்டில் இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க. என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரவுண்டு ஃபுல்லாக ரொம்ப ஈரமாக இருந்ததுனால ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதனால் மேலே உள்ள திடலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் போனஸ் ஸ்கில் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். பசங்களுக்கு கவருக்கு ரீச் விட்டு கார்னர் வந்தால் எப்படி கை வச்சு ரொட்டேஷன் பண்ணுறது, ஆங்கில் வச்சா எப்படி ரிலீவ் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கில் பண்ணி பார்த்தாங்க. கபடி பிளேயர்ஸ் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை படிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஒரு கபடி பிளேயராக நம்ம எங்கேயாவது மேட்ச் நடக்கிறப்போ, நம்ம விளாடாமல் இருக்கப்போ, அது நம்ம பார்க்குறப்போ நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் நான் நிறையா கடந்து வந்திருக்கேன். அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் மறுபடியும் கபடி விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, கபடி விளாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன தான் பெரிய பிளேயர் ஆனாலும் ப்ராக்டிஸ் இல்லைனா நம்ம அவுட் ஆஃப் பிளேயர் ஆயிடுவோம். ஸோ ரெகுலராக கொஞ்சம் டைம் கிடச்சாலும் அதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு கபடி பிளேயராக நம்ம அதிகம் சந்திக்கிற ஒரு மெயினான விஷயம் இன்ஜுரிஸ் தான். கபடி விளாடும்போது அடிபட்டால் நீங்கள் அதை உடனே சரி பண்ணிடுங்க. டக்குன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. சின்ன அடியாக இருந்தாலும் அது உடனே சரி பண்ணிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே செய்யாது, இந்த சின்ன வயசில் உங்களுக்கு எதுவுமே செய்யாது. ஆனால் போக போக பெரிய ஆள் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் அப்பப்போ அடிபடாத அப்பப்போ சரி பண்ணிடுங்க. இன்றைக்கான ப்ராக்டிஸ் முடிஞ்சு நண்பர்களே. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கனவை கண்டிப்பாக தொடருங்க. அனைவருக்கும் வணக்கம்.